ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து சிறகடிக்க ஆசையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவோட கவுண்டர்ஸ் தான் வந்து செம ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதுலயும் ஹைலைட் வந்து என்னதுன்னா, நம்ம பார்லர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பசிக்கும்ல அப்படின்ட்டு மீனா வந்து சமைக்க சொன்னா, முத்து வந்து இவங்களா தானே பத்திய சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னு சொன்னாங்க, அப்ப அவங்க தான் செய்யட்டும். உடனே மீனா வந்து இல்ல நான் பண்ணி தரேன், அவங்க எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு மீனாக்கு இந்த வேலை, ரொம்ப சீனா இருக்கு, தாங்க முடியல, விட்டு போங்க அவங்களே பண்ணிக்கிட்டோம், இவ்வளவு நாள் நீங்க தானே இழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா அது வந்து கரெக்டா அங்க அவரு சொன்னார், ஆமா உட்காருமா உன் வேலையை பாரு, அவங்க பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஆமா, அங்க வந்து ஒரே எனக்கு சமைக்க தெரியாது, இது பண்ண முடியாது, ஆல்ரெடி ஒரு கல்யாணம் வேற ஆயிடுச்சு அவங்களுக்கு சமைக்க தெரியாமையா இருக்கும், கண்டிப்பா ஏதாவது செய்ய தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க என்ன மசாலா எல்லாம் போடுறாங்க, அந்த பத்திய சாப்பாடுனா உப்பு அவங்க சமைச்சுக்கிட்டாங்க, தான் போட்டாங்க. ஆனா அதையும் சாப்பிடல, இல்ல சாப்பிடுவாங்க, இல்ல அதையும் காலையில டிஃபனுக்கு உட்காந்துக்கிறாங்களே. ஆமா, அதையும் காலையில அடுத்து டிஃபனுக்கு திருப்பி வந்து உட்காந்துக்கிறாங்க. இதுல வேற ஃபர்ஸ்ட் வந்து கோலம் எல்லாம் போட சொன்னாங்க அவங்கள. ஏன் மருமக சூப்பரா போடுவான், வெளில ஒரு பாக்ஸ் உள்ள ஒரு பாக்ஸ் போட்டாங்க. அதுக்கு வேற அவங்க வீட்டுக்காரர் சொன்னார்ல, ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வந்து போட்டுடலாமா, எங்க இருந்து ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துனோடா. அது வேற வந்து மீனா கோலம் போட்டாதான் வெளில போகணும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காராம். ஆனா வந்து அங்க யாருமே கோலம் போடலன்றதுனால அவரும் போக முடியாம, ஐயோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அவசர அவசரமா கிளம்பி போனாரு. ரோஹிணி வந்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டு அத வெளில ஒரு பாக்ஸ் போட்டாங்க, உள்ள ஒரு பாக்ஸ் போட்டாங்க. முன்னாடி அவரு தானே போட்டாரு, மனோஜ் வந்து லைன் போட்டாரு, எல்லா டாட்டையும் வந்து அப்படியே ஒரே கோட்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி லைன்ஸ் போட்டாரு அவரு, எக்கச்சக்க லைன், எல்லாமே ஒரு லைன், எல்லா லைன் போட்டு அப்புறமா இவங்க ஏதோ வந்து அப்படியே சேர்த்து விட்டு ஏதோ பாக்ஸஸ் போட்டாங்க. அப்புறமா சாப்பிட வரும்போது தான் வந்து இவங்க உடனே வந்து உட்காந்துட்டு பூரி எடுத்து சாப்பிடாங்க. பூரி வேற செம டேஸ்டா இருந்தது, கிழங்கு டேஸ்டா இருந்தது. விஜயா உடனே வந்துட்டு ஆமா அது என்ன இருக்கு அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து சொன்னாரு, பூரியை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவருக்கு சொன்னாரு மனோஜ், சாரி முத்து சொன்னாரு. முத்து சொன்ன உடனே இது என்ன அநியாயமா இருக்கு, ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன்பா மலேசியால இருந்து சம்மதி வரவே வேணாமா, அவருக்கு வந்து ஒண்ணு கிடைச்சிருச்சு, ஏன்பா அப்படி கேட்டோம், பாவம் பாத்தாரு அம்மாவோட அப்பா மலேசியா ஜெயிலேயே இருப்பாரு, இவங்க சாப்பிடாம தான் அவர் ஜெயில இருந்து வருவாரு. இதுல வேற இதுல ஹைலைட் வந்து என்னன்னா, இப்ப வந்து இவங்க இருக்காங்களே ரோஹிணி வந்து அவங்க அப்பா இல்லன்றது, அப்பா வந்து ஜெயில இருக்காங்கன்ற மாதிரி சீன் போட்டு மூடிட்டாங்க. பட் இதெல்லாம் பண்ணோம்னா அவங்க இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா வந்து அவர் ஜெயில இருந்து வெளில வந்துட்டாருன்னு சொல்லணும். அப்படி வெளில வந்துட்டாருன்னா மனோஜ் உடனே வந்து எனக்கு காசு கொடுன்னு கேட்க போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இதுல வந்து அவங்க மாமியாரும் வந்து சும்மா இருக்க போறது கிடையாது, அவரை வர சொல் நான் பாக்கணும்னு அவங்க அடுத்து ஆரம்பிக்க போறாங்க. இதுல வேற வந்து நம்ம ரோஹிணி உட்கார்ந்து சாப்பிட போகும்போது முத்து இப்ப எல்லாம் சொல்லிட்டு அவங்கள எழுந்துக்க சொல்லிட்டாரா, நீங்களா செஞ்சு நீங்களா சாப்பிட்டுக்கணும்ட்டு, எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவர் போறாரு. மனோஜ் எடுத்து சாப்பிடும்போது இது மீனா வந்து சாப்பிடாம இருந்தா, நான் சாப்பிட மாட்டேன், அது மாதிரி நான் விரதம் இருந்தா மீனாவும் சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்ருதி மட்டும் இப்போ ரவி வந்து விரதம் இருக்கான்னு நீ சாப்பிடுவியா அப்படின்னு, நான் சாப்பிடுவேனே, அவர் வயிறு வேற ஏன் வயிறு வேற, நான் ஏன் அவருக்காக இருக்கணும், உடனே மனோஜ் பிடிச்சிக்கிட்டாரு. கரெக்ட் ஸ்ருதிமா, நீதான் கரெக்ட், வயிறு தான், நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும், அப்படிதான்டா இருக்கணும், அப்படி சொன்னாதான் படிக்கும் அப்படின்னு. இல்ல விஜயா அவங்க அம்மா சொன்னா, அவங்க அம்மா சாப்பிடலன்னும் போது அப்பா சாப்பிட்டாரா, இதே அப்பா சாப்பிடாம இருந்தா அம்மா சாப்பிடுவாங்களா, அதுதான்டா அந்யோன்யம், அவங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க பாருன்னு உடனே விஜயாக்கு ஒரே வெக்கமா வந்துருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏழை கூடமா பேசுறவன் தான், ஆனா அவன் கரெக்டா. இதுக்கு மட்டும் இல்ல, இன்னொன்னு சொன்னாங்க, இவர் சொன்னாரு ஓ மாமனா ஜெயிலுக்கு வர வேணாமாடா அப்படின்னு, வர வேண்டியதெல்லாம் வர வேணாமான்னாரு. என்ன சொல்ற, அதான் மாமனார் இருக்காரு இல்லையா, அவர் வர வேணாமா, ஆமா ஆமா அவர் வரணும், நீ எதிரி போய் கை கழுவி விட்டாங்க, பையன் தூக்கி எழுப்பி விட்டாங்க, சாப்பிட அம்மா பச்சிக்கிட்டு பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது, சாப்பிடக்கூடாது, அவ சாப்பிடல நீ சாப்பிடக்கூடாது, கரெக்ட் தான் சொல்றான் அப்படின்ட்டாங்க. காமெடியா போச்சு, செம்ம கடுப்புல இருக்கிறாங்க ரோகிணி, முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் இவனை காலி பண்றதுக்கு. ஆமா, இதுல வேற இந்த இன்னைக்கு பூரா ஐ கெஸ் வந்து ஃபுல்லா ரோஹிணியின் கோவம், ரோஹிணியின் வாங்க வெளியே போலாம் அப்படின்னாங்க, அங்க வெளியில போய் எங்கடா ஆர்டர் பண்ணி எதை தின்னு தொலைச்சிடாதீங்க அப்படின்னாங்க. அப்புறமா வந்து பண்ண எல்லாம் வந்து பழிக்காம போயிடும், அதனால எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. இப்ப ரோஹிணிக்கு கிடைச்ச ஒரு துரும்பும் வந்து கைவிட்டு போதே அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர கோவமா இருக்கு. போய் சாப்பிட போறாங்க, அவ்வளவுதான், அதுதான் அவங்க வீட்டுக்கார கூப்பிடுறாங்களே. ஆமா, சோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதுதான் வந்து ஒரு பெரிய ஹைலைட். நாளைக்கு வந்து பார்த்தா ஜீவா வந்து இன்னைக்கு எபிசோட்லயே வந்து ஜீவா வந்து அந்த டிராவல்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்கள போய் மீட் பண்றாங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட் வந்துச்சு, பிசினஸ் கிளாஸ்ல உங்க டிக்கெட் புக் ஆயிடுச்சு, பட் உங்களை தேடி மனோஜ்னு ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃபோட வந்திருந்தாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஐயோ
கொடுத்துட்டீங்களா டீடைல்ஸ் என்னங்க அவங்க வந்து எங்களோட கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்ப எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ணுது அது. ஆமா எனக்கு அப்படி ஒருத்தவங்க தெரியவே தெரியாது, நான் இப்பதான் வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாங்க. அப்புறமா பார்த்தா லாஸ்டா அதோட தலையெழுத்து ஜீவா வந்து நம்மளோட ரோஹிணியோட அந்த பார்லருக்கு ஒரு ஈகாக்கா வர்ற மாதிரி தெரியல. ஆனா வந்துக்கிறாங்க. இவங்க போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து கூட்டு போய் விட்டுருப்பாரோ இருக்கும். இருக்கும் எங்களோட இதுதான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இவரு கூட்டு வந்தாரோ என்னவோ தெரியல. பட் இவங்க வந்து அந்த பார்லருக்கு தான் போறாங்க. அங்கதான் வந்து இப்போ அவங்க வந்து ஹேர் ஸ்டைல் படுத்து உட்காரும் போது ரோஹிணி உடனே மனோஜ்க்கு போன் பண்ணி ஜீவா இங்க வந்து, இவங்களுக்கு ஜீவா முதல்ல அந்த போட்டோ வச்சு தெரியும் போல, ஜீவா இங்க வந்து உடனே பா அப்படின்னு இவர் வந்து இப்படி பின்னாடி வந்து நிக்கிறாரு. அவங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து அவங்களால அடுத்த நாள், அதாவது அடுத்த நாளே அவங்க கிளம்பி போறாங்க. அதுக்குள்ள வந்து அவங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணி காசு கொடுக்க போறாங்கன்றது தெரியல. அதான் ஹைலைட்டா இருக்க போகுது. சோ 22 லட்சம். ஆனா நாங்க இன்னமும் சொல்றோம் முத்து தான் அதை கண்டுபிடிப்பாங்க, முத்து கிட்ட தான் அந்த காசு வரும், முத்து கூட்டு போய் அவங்க எடுத்துட்டு போய் அவங்க அப்பாட்ட தான் வந்து கொடுப்பாரு அப்படின்னு எங்களோட இது வந்து இன்னும் ஸ்டாண்ட் பைல இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமா, முத்து கையில கிடைக்குதா இல்ல இவங்க ஆட்டையை போடுறாங்களான்னு. சரி, நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.